2010 தான் நீட்டை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான். குலாம் நபி ஆசாத் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுதும் காந்தி செல்வன் திமுகவுடைய அமைச்சர் இணையமைச்சராக இருக்கும் போதும் நீட் வந்தது. ஆனால் இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு நீட்டை ஒரே கையெழுத்தில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிட்டு 22 மாணவ கண்மணிகள் திமுகவுடைய பொய் பிரச்சாரத்தால் தன்னுடைய இன்னுயிரை நீத்தார்கள். அந்த கண்மணிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி இன்றைக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்திலே 2021 ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே கையெழுத்திலே ஆட்சிக்கு வந்ததும் நீட்டை ஒழித்து விடுவோம் என்று சொல்லி இதுவரையிலும் நீட்டுக்காக ஒரு பொய்யான வாக்குறுதிகளை தந்து கொண்டு இன்றைக்கு சட்டமன்றத்திலும் மற்றும் அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் எங்களது பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் ஏமாற்றுகிற கூட்டம், கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கு உண்மையாக அந்த மாணவ கண்மணிகள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த போராட்டத்தை அறிவித்தார்கள். இனியாவது திருந்த வேண்டும் திமுக அரசு. நீட்டுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது 2016 அந்த விலக்கை பெற்று தந்தார்கள். 2010 தான் நீட்டை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான். குலாம் நபி ஆசாத் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுதும் காந்தி செல்வன் திமுகவுடைய அமைச்சர் இணையமைச்சராக இருக்கும் போது நீட் வந்தது. ஆனால் இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு நீட்டை ஒரே கையெழுத்தில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களை ஏமாத்திட்டு தொடர்ந்து இன்னைக்கு திமுக 4 வருஷத்துல கோவை மாவட்டத்தில் எந்த திட்டம் கொண்டு வரல, எதுவுமே செய்யாம 4 வருஷம் முடிச்சிட்டாங்க. 5 வருஷம் முடிய போகுது. ஆகவே இனியாவது இந்த நீட் நாடகத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சி 4 வருஷமா எதுவும் செய்யல, சட்ட ஒழுங்கு சரியில்லை, எதுவுமே செய்யல, எந்த திட்டம் வரல. ஆகவே 2026 எப்பொழுது எடப்பாடி முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 2020 எடப்பாடி முதலமைச்சராக வருவார்.